எல்லாம் திமுக அதிமுக அப்படிலாம் பணம் கொடுத்து வந்ததெல்லாம் இல்ல அவன் வீட்டுல 4 பேர் வேலை சரியா உன் வீட்டுக்கு இப்போ அரிசி தான் கரெக்டாக வாங்குறேங்க கார்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வேலை செய்யறது அரிசி பருப்பெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க என்னத்துக்கு இல்லை அதான் கொடுக்கப்படாது இனிமேல் ஆலோசனை உங்கள் ஆட்சியில் ஆலோசனை பண்ணுவாங்க இப்போ 50 வயசுனா வீடு கொஞ்சம் இருக்கணும் ஆமாம் ஆமாம் 50 வயசோட ரிட்டையர்ட் ஆகணும் அடுத்தவனுக்கு வேலை வரணும் இல்லையா அடுத்து படிச்சு போட்டு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாம் டிகிரி படிச்சுட்டு அடுத்த பசங்க வேலை இல்லாமல் இருக்காங்க இப்போ கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்கலாம் 50 வயசோட பேரணும் போயிட்டு அவங்க உட்காந்துட்டு சம்பளம் வாங்குறதானங்கிறது பென்ஷனுங்கிறது உழைக்காம சம்பளம் வாங்குறது பென்ஷனுங்கிறது அதை பற்றி குறைச்சதை பற்றி சந்தோஷம் அது குறைச்சி நல்லது 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 அப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு வாங்குறது ரிட்டையர்ட் ஆகி ஆமாம் உழைச்சி நாங்கள் பார்த்தோம் பேசாமல் இருங்க 50 வருஷமா அங்கே உழைக்கிறாங்க போய் பாருங்கள் எல்லாம் சம்பளம் இல்லை உழைக்காம சம்பளம் வாங்குறது பென்ஷனுங்கிறது ஏங்க கடன் கொடுக்குறாங்க அதெல்லாம் இப்போ கொண்டுகிட்டு வந்துட்டாங்க டாக்டர் இதுக்கெல்லாம் வந்து கிடையாது பாஸ் ஆனால் 10 காசு இல்லை காப்பாற்றுறாங்க இவங்க என்னங்க வளர்த்துறாங்க போகிறாங்க வாத்தியார் டீச்சர்லாம் ஏங்க அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க போகிற உயிரை காப்பாற்று சேர்த்து போனீங்க என்ன பண்ண போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் அதுக்கு என்ன அதுக்கு தான் சம்பளம் தர்றாங்க இல்லை கவர்மெண்ட் டாக்டரு பாதி பேர் தான் கவர்மெண்ட் இதில் இருக்காங்க தனியாரில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் முடியாதுப்பா என்ன செய்யா இருக்காது அதெல்லாம் சொல்லாது அவன் சம்பளத்தை வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க முடிஞ்ச வரலையும் என்ன பார்க்குறாங்க படித்ததுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க டாக்டருக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க இலவசமாக ஒன்றும் இல்லை இப்போ இலவசமாக பார்த்தீங்கன்னா சந்தோஷம் டாக்டருக்கெல்லாம் அவங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் டாக்டருக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் பேட்டி கொடுத்துருக்கா அவர் பேசுறாருல அதான் பேசுற எடுத்துக்கிட்டு இருக்காரு நாங்க பேட்டி கொடுக்கல பேசுற எடுத்துக்கிட்டு அனுப்புவாருன்னு சும்மா டீன் காமிக்கிறேன் இல்லைங்க செல்லுல பாருங்க நீங்க செல்லுங்க பட்டி போய் கேளுங்க ஒரு இதில் வராங்க செல்லுல எல்லா செல்லுக்குமே வராங்க பணம் கேட்குறான் 100 கோடி ஆமா ஏன்னா சட்டசபையிலே பேசியிருக்காங்க நீங்க திமுக வந்து முட்டு கொடுக்காதீங்க அது சரியானதல்ல லாட்டரி டிக்கெட் முறைகேடாக திருட்டுத்தனமாக விற்கிறதுக்கு 400 கோடி ரூபா ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காரு லஞ்சமா திருட்டுத்தனமா ஸ்டாலின் வாங்கியிருக்காரு நான் சட்டசபையில் பேசுறாங்க வாங்கிட்டு போறேன் வாங்கினது உண்மைதான் நான் எனக்கு ஆட்சி இல்லை நான் அப்படிதான் வாங்குவேன் அதுக்கு என்ன பண்றேன் இல்ல லஞ்சம் கொடுக்குறேன் நீ லஞ்சம் கொடுக்கன்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன் ஏங்க அவர் வந்து நீ இல்ல நான் பேச நீ வளர்த்துற இல்ல நான் பேச வளர்த்துறேன் நான் சட்டப்படி ஏங்க கவர்மெண்ட்டுக்கு நான் சட்டப்படி லஞ்சம் கொடுக்க விட மாட்டேன் விட மாட்டேன் சட்டசபையில நாருது பேசாம இருங்க நீங்க சொல்லாதீங்க லாட்டரி டிக்கெட் வந்து நான் சட்டப்படி விற்கிறேன் பர்மிஷன் கொடுங்க கேட்டாரு இல்ல நீ திருட்டுத்தனமா வித்துக்க அப்படின்னு சொல்லவும் வேணான்ட்டார் அவரு சொல்லிட்டான் முறை மாதிரி அது ஊருக்கே தெரியும் நீ என்ன சொல்ற அதுக்கு போய் நீ ஒண்ணு விளம்பரம் சொல்லிட்டு இருக்கீங்க எடுத்துக்காட்டு வாங்குவேன் கூவத்தை 400 கோடி ரூபாய் கூவத்தை சுத்தம் பண்றேன்னு போட்டு ஆட்டையை போட்டது கருணாநிதி அது உலகமே தெரியும் உலகம் அதான் சொல்றேன் நாங்க என்ன பண்ண முடியும் நீ தான் சக்கர நாற்காலியில வலிக்கிறது கிடந்த நாங்க என்ன பண்ண முடியும் வலிக்கு வாங்குறோம் கவர்மெண்ட் சொத்தத்தின்னா யாரா இருந்தாலும் ஜெயிலுக்கு போகணும் அதை அனுபவிக்கணும் எல்லாம் தான் சொல்றேன் எல்லாம் தென்னையும் பூரா தான் சொல்றேன் எல்லாம் ஒண்ணும் இல்லை தென்னையும் பூரா முறைகேடா அவங்க 10 கோடி 20 கோடி செலவு பண்ணி ஆட்சியில் உட்காடுறான் அதுதான் திருடுறதுக்கு தான் போய் நல்லதுக்கு போய் உட்காடுறோமா இருங்க எவனாவது நான் கட்டி 10 விதத்தை எடுத்து செலவு பண்ண கம்யூனிட்டிக்காரன் அவ்வளோ தூய்மையா இருந்தான் நீங்க என்ன திருட்டுத்தனமா அவனோட பணம் கொடுத்து கட்சியில சேர்ந்துக்கானீங்க எனக்கு உடந்தையா இருக்கு திருடுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்து 25-50 கோடி ஓடிட்டாருங்க அப்புறம் என்ன போய் பண்றது இல்ல அதான் போயிட்டாங்க அதை என்ன பண்ண முடியும் வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க நீங்க தோத்துட்டீங்க ஜனங்க உங்களை புறக்கணிச்சுட்டாங்க ஜனங்க புறக்கணிச்ச 67 பேர் ஜெயிச்சிருக்கோம் தோக்கல அதுக்கு பேர் என்ன அது சொல்லிக்க வேண்டியதா நீ ஏங்க எங்க பாருங்க தோத்தா வீட்டுக்கு போகணும் ஜெயிச்சவன் கொடி பிடிச்சிட்டு நிற்பேன் வெங்கல பதக்கம் தங்க பதக்கம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது 25 வருஷம் ஆட்சியில் இருக்கோம் ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாத்தீங்களா அப்புறம் கொட்டை எடுக்கிறேன் ஏங்க 700 கடை மூடி இருக்கான் தைரியமா தான் சொல்றேன் மூடி இருக்காங்க ரொம்ப சிரிக்காம சொல்லாது எல்லாம் ஃப்ராடு நீங்க வாங்க நான் காட்டுறேன் மூணு கடையை மெட்ராஸுக்கு வாங்க எத்தனை கடையை மூடுக்கா நான் காட்டுறேன் இப்போ கால் டிவியில் பேச தெரியுமா பிரேமலதா நைட் என்ன பேச்சு ஸ்கூலுக்கு ஒட்டியே கடை 2 கடை வச்சிருக்காங்க எல்லாம் இருக்கத்தான் செய்ய நாங்க ஒன்றும் சொல்ல முடியாத ஹைகோர்ட் உத்தரப்படி 700 கடையை மூடி இருக்காங்க
அது இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், வாங்க போகலாம். பிரேமலதான்னா பெரிய ஓட்டு ஜெயிக்க சொல்லி முதலமைச்சர் உட்காருங்களே போய் பிரேமலதாவை நைட்டு 3 பொம்பளையில் அறுத்து உள்ள போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஏங்க எல்லாம் நடக்குங்க. நடந்த பின்னாடி நடவடிக்கை எடுக்கிறாங்களே தான் பிரச்சனை. காலேஜ் பிள்ளைய கற்பழிச்சேன், ஒரே ஆள் தான், அதில் 4 பேர் இல்லை அப்படின்னாங்க. உங்களை மாதிரி அவன் பேசலையே. ஏன்னா போலீஸார் தான் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருக்காங்க. இல்லைங்க, குறைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். கட் பண்ணுறதா சுத்தமாக இல்லைங்கிறது, குறைச்சிருக்கிறதுன்னு சொல்லுங்கள். கொடுத்துருக்காரு, அறிமுகப்படுத்துன்னு கேட்டாங்க போல இருக்கு. எப்படிங்க இப்படியெல்லாம் அதிக ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க இவ்வளவு சம்பளம் வருது? மைனை உள்ள பிடிச்சி போனாங்க, எப்படி இல்லாமல் எப்படி வந்தாங்க? ஆனால் உள்ளே உட்காந்து முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருந்தாடியாங்க. நீங்கள் வேறு எப்படி இல்லாமல் இருக்கேன்? ஒரே மவன் இப்போ ஜெயிலில் பிடிச்சிட்டு போனால் அப்புறம் மவனுக்கு அப்பனுக்கு இருக்காதா? நீ எப்படி அழுத ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தான்? அது எப்படி தெரியும் சொல்கிறேன். அப்பே வாங்கிட்டேன் அவ்வளோ பணம், எப்படி தெரியலங்கிறேன் பாருங்க. தெரியலன்னு சொல்லையா, எனக்கு தெரியாது. அவர் வாங்கினா இருக்கிறேன். அப்போ அவர் வாங்கினார்ல, சட்டசபையில் கேட்குறாங்க. வேறு இதில் கேட்டால் கூட பரவாயில்ல, தெரியாதுங்களா? எங்கள் அப்பாக்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறார். அவர் தான் வர முடியலையே, வந்தால் தானே அவர்கிட்ட போய் கேட்க முடியும்.